வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்துல வெற்றி பயணம் திட்டத்தை துவங்குறாங்களா? மகளிருக்கு இந்த வெற்றி பயணம் திட்டம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும்? வெற்றி பயணம் திட்டத்தால யாரெல்லாம் பயன்பெற இருக்கிறார்கள்? போக்குவரத்து கழகத்துல முதல்வர் விஜய் அவர்கள் இந்த TNSTC 2026 மாபெரும் அந்த ஒரு புதிய அறிவிப்பு. TNSTC பொறுத்தவரைக்கும் அதிக அளவுல காலி பணியிடங்கள் வேண்டும் அப்படின்றது கோரிக்கையா இருக்கு. நிறைய பேர் 2025 எடுக்கப்பட்ட குறைவான வேகன்சிஸ் வெறும் 3274 பேருக்கு மட்டும்தான் போஸ்டிங் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா வெறும் 2500 நபர்கள். இந்த DCC அப்படின்னு சொல்லக்கூடிய நியமனத்துல 2500 நபர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மீதி ஒரு 850 பேருக்கு இன்னும் ஆணைகள் எதுவுமே வரல. DCC உடைய நியமனங்கள்ல முறைகேடுகள் அப்படின்றது நிறைய இருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னா ஓட்டுநர் பயிற்சி கொள்ளி வாகனத்தை ஓடிட்டு இருக்காங்க ஓட்ட தெரியாத நபர்களும். இதற்கு ஒரு சொல்யூஷன் எப்ப தர போறாங்க போக்குவரத்து கழகத்துல? போக்குவரத்து கழகத்தை மட்டுமே இல்ல, பேருந்து நிலையத்துல ஊழல், போக்குவரத்து ஊழியர்கள் நியமிக்கிறதுல ஊழல், இப்படி பாத்தீங்கன்னா TNSTC 2026 முதல்வர் விஜய் அவர்கள் என்ன ஒரு தகவலை கொடுக்க போறாரு. அதை பற்றின ஒரு சில தகவல்களை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போக்குவரத்து கழகத்துல 2026 மிகச்சிறந்த அப்டேட் அப்படின்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி புதுசா ஒரு 28,000 நபர்களுக்கு பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் எல்லாமே உருவாக்க போறாங்க. 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்துல உருவாக்கப்படுதுங்க. டிரைவர் 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் எடுக்க போறதா தகவல்கள் வந்திருக்கு. அதிக அளவுல போக்குவரத்து கழகத்துல வேகன்சிஸை ஃபில் பண்றது இதுவே முதல் தடவை அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்துல இப்ப ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அருகாமையில் இருக்கிற RDO அலுவலகத்தை அணுகி DL டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை வாங்கணும். ரெண்டு கேட்டகரிக்கு தான் இப்ப எடுக்க போறாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரி டிரைவர் ஆகும், இன்னொரு கேட்டகரி கண்டக்டர் ஆகும் பாத்தீங்கன்னா ஆக்டிங் இருக்கும். ஆனா இப்ப இந்த முதல்வர் விஜயோட ஆட்சியில பாத்தீங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் அப்படின்றது நிச்சயமா இருக்குங்க. டிரைவருக்கு தனியா எடுக்க போறாங்க, கண்டக்டர் தனியா எடுக்க போறாங்க. இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனால இப்ப இருந்தே உங்களா தயார்படுத்திக்கோங்க போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்றதுக்கு. இது ரொம்ப ரொம்ப சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு வருது. புதிய நோட்டிபிகேஷன் 2026 நோட்டிபிகேஷன் போக்குவரத்து கழகத்துடைய நோட்டிபிகேஷன் அவர்கள் வெளியிட போறாங்க. நீங்க இதுக்கு இப்ப இருந்தே உங்களை தயார்படுத்திக்கணும். 2026 ஒரு டிரைவர் ஆகிறது, கண்டக்டர் ஆகிறது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க போக்குவரத்து கழகத்துல இன்ட்ரெஸ்டடா பீப்புளா இருந்தீங்கன்னா அருகாமல் இருக்கிற RDO அலுவலகத்துக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. TNSTCல 2025 பல்வேறு விதமான முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா போக்குவரத்து கழகத்துல 2025 நியமனத்தை ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுக்கணும். எதன் அடிப்படையில நிறைய பேர் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறார்கள், எதன் அடிப்படையில இவர்களை செலக்ட் செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். நிறைய பேர் RTI எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதற்கு ஒரு சுமூகமான முடிவுகள் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. போக்குவரத்து கழகத்துடைய புதிய அமைச்சர் விஜய் பார்த்திபன் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்புகளை இந்த வார இறுதிக்குள்ளார வெளியிடப்படாத ஜூன் 10ஆம் தேதிக்குள்ளார போக்குவரத்து கழகத்துடைய வேகன்சிஸ்க்கு உண்டான அப்டேட்டை கொடுக்க போறதா சொல்ல வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். TNSTC சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.